إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சூரா கஹஃபுடைய விரிவுரை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி ரெண்டாவது அல்லது மூணாவது குகைவாசிகளை பற்றிய ஃபுல்லான ஒரு விளக்கங்கள் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் மோஸ்ட்லி ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா முதல்ல ஒரு 1 மணி நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணலாம், கண்டிஷன் பொறுத்து. ஏன்னா அதை ரெக்கார்டிங் பண்ணி ஆகணுங்கிறதுனால இது ஒரே தொடராக பண்ணால் அது ஏன்னா சம்பவம் பெருசு, அதிலிருந்து நிறைய முன்பின் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதோ அதுக்குள்ளே கவர் பண்ணலாம். போன பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 வசனங்களுக்கான அந்த விளக்கங்கள் மட்டும் பார்த்தோம். அதில் உடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறான். அதாவது இறைவனை புகழாமல் ஒரு குஃபருடைய அடிப்படையில், கடவுளை மறுக்கக்கூடிய இறை மறுப்பின் அடிப்படையில் ஒரு கலாச்சாரம் உருவாகும். அப்போ அந்த கலாச்சாரத்தில் வழிகாட்டக்கூடிய சூறா இது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்க. அப்போ அந்த காலகட்டத்தில், இறுதி காலகட்டத்தில் யாரும் அல்லாஹ்வை புகழ மாட்டாங்க, நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்க அப்படிங்கிற அந்த தொடக்கத்துடன் அந்த சூறா தொடங்குது. அப்போ இந்த குஃபருடைய அந்த கலாச்சாரத்திற்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னா, கிறிஸ்தவ மார்க்கத்துடைய அந்த இறைவனுக்கு மகன் அப்படிங்கிற அந்த தத்துவம், அந்த ஃபிலாசபி எடுபடாமல் போச்சு. ஏன்னா அது அடிப்படை சிந்தனை இருக்குல்ல, அந்த ஃபித்ரத் இருக்குல்ல, அந்த அடிப்படை சிந்தனைக்கு முரணான அந்த கொள்கை விதைக்க போய் அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த அலர்ஜியின் காரணமாக அந்த கொள்கையை ரிஜெக்ட் பண்ண போய் கடவுளையே ரிஜெக்ட் பண்ணி மதங்களே ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி உலகம் ஆயிடுச்சு. அதன் தொடக்க புள்ளியை பற்றி அந்த வசனம் குறிப்பிட்டுச்சு. அடுத்தது அல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொன்னான் அப்படின்னா, தன் புறத்திலிருந்து ஒரு கடுமையான வேதனை இந்த உலகத்திற்கு தரப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த வேதனை யாருக்கு தரப்படும்? எல்லா உலகத்திற்குமானா இல்லை. இந்த கொள்கையை விதைத்து கடவுளுக்கு மகன் அப்படிங்கிற அந்த கொள்கையின் மூலமாக நாத்திகத்தை போதித்து இந்த உலகத்தை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய மேற்கத்திய நாடுகள், இந்த குஃபுரில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய ஏகாதிபத்திய அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு தண்டனை ஒரு தடவை வழங்க போகிறான். அது கடுமையான தண்டனையாக இருக்கும். இது வரைக்கும் அந்த உலகம் சந்தித்திராத அளவுக்கு தண்டனை இருக்கும். அந்த தண்டனையுடைய வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? போர்களின் மூலமாக அந்த தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். அந்த தண்டனையுடைய ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? பொட்டல் வெளியாக இந்த அவர்களுடைய அந்த டெக்னாலஜி ஆயிரும். அதாவது அந்த இன்றைக்கி நமக்கு அது பெரிய ஒரு புரிஞ்சிக்கிறது கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி போர் வந்துச்சுன்னா உயிர்கள் மட்டும் போகாது, நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த நிலப்பரப்பே அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது. அப்போது அது நியூக்ளியர் வாருக்கு உண்டான அந்த அறிகுறியும் எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறோம். பொட்டல் வெளி ஆகும்னா அப்போ தான் ஆகும். இன்றைக்கி காசாவில் போர் நடக்குது, சிரியாவில் போர் நடக்குது, பொட்டல் வெளி ஆகலை. அந்த இடத்துல என்னாச்சு? 4-5 கட்டடங்கள் விழுந்துச்சு, அவ்வளோதான். சமமாக அப்படியே ஒரு மைதானமாக ஆக்கிடுவோம்னு நல்லா சொல்கிறோம். அது நடக்கணும் அப்படின்னா அது நியூக்ளியர் பாம் போட்டால் மட்டும்தான் அது நடக்கும். அந்த ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிட்டான். அதில் மூமின்கள் இந்த போருக்கு பிறகும் உயிரோடு இருப்பார்கள், அவர்களை இந்த போரில் இறைவன் பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த நற்செய்தியும் அல்லாஹ் அதில் சொல்கிறான். அப்போ அதுக்கப்புறம் சில வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், சோவியத் யூனியனுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்யா இப்போது ரஷ்யாவும் சைனாவும் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு சவாலாக வளர்ந்துருக்கு. அதன் மூலமாக இப்போ கரண்ட்டில் நடந்திருக்கிற சில அந்த விஷயங்களை, அந்த சில பிரச்சனைகளை பற்றி நம்ம அதில் குறிப்பிட்டிருந்தோம். இப்போ அதுலேயே அந்த போன பகுதியுடைய ஒரு ஹதீஸை அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், அது சொல்லாமல் விடுபட்டுருச்சு. அப்போ அந்த ஹதீஸும் கூடுதலாக தகவல் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, அப்போ இறைவன் தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறான்ல அந்த இடத்துல, அது போரின் வடிவமாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் சொன்னோம்.
இறைவன் வந்து தண்டனை கொடுப்பான், ஆனால் அது தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும், போரின் வடிவமாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ஹதீஸும் வந்து அது குர்ஆன் ஆயத்து சொல்லியிருந்தோம். அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கும், 3 விதத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பூமியில் இறங்கும். ஒன்று வானத்திலிருந்து டைரெக்டாக அல்ல மலக்குகளை அனுப்பிய தண்டனை கொடுத்துருவான், அல்லது பூமியிலிருந்து நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் இந்த வழியாகவும் அல்லாஹ் வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரியும் அல்லாஹ் வந்து தண்டனை கொடுத்துருவான். அல்லது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் இந்த பிரிவுகள் இருக்குல்ல, ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு மேலே படையெடுத்து வரும். இதுவும் இறை தண்டனையின் ஒரு வகை அப்படிங்கிறத 6ஆவது அத்தியாயத்தில் 65 சொல்லியிருந்தான். அந்த வசனத்தையும் நம்ம கோட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த வகையில் தான் வரும்னு நம்ம அடித்து சொன்னோம்ல. அதாவது இந்த மேலே 2 வகையில் இந்த பொட்டல் வெளி ஆகாது, போரின் மூலமாகத்தான் இது பொட்டல் வெளியாக மாறும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு ஹதீஸும் இருக்குது. சஹீஹ் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 5539வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். ரொம்ப நேரம் துவா செய்கிறாங்க. ரசூல்லா துவா செஞ்சுட்டு சொல்கிறாங்க, பிறகு எங்களை நோக்கி திரும்பி நான் என் இறைவனிடம் 3 கோரிக்கைகளை முன்வைத்து பிரார்த்தனை செய்தேன். அவற்றில் 2 எனக்கு தந்து விட்டான், 1 மறுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் என் இறைவனிடம் என் சமுதாயத்தாரை பஞ்சத்தால் அழித்து விடாதே என்று பிரார்த்தித்தேன். அதை அல்லாஹ் என்ன பண்ணான், கொடுத்துட்டான். நான் பஞ்சம் உங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அவனிடம் நான் என் சமுதாயத்தாரை வெள்ள நீரில் மூழ்கடித்து விடாதே என்று பிரார்த்தித்தேன். அதையும் அவன் எனக்கு கொடுத்தான். அவனிடம் நான் தமக்கிடையே மோதிக்கொள்ளக்கூடாது என்று பிரார்த்தித்தேன். ஒருத்தர் அடிச்சுக்கூடாது அப்படின்னு பிரார்த்தித்தேன். ஆனால் அதை அவன் ஏற்க மறுத்து விட்டான் என்று சொன்னார். அப்போ வேதனை இதன் மூலமாக தான் வெளிப்பட போகுதுங்கிறது புரியுதா இல்லையா? அப்போ ஒருத்தர் என் உம்மத்தில் அடிச்சுக்கூடாது அப்படின்னாரு. எல்லாரும் உம்மத் தானே, ரசூலுடைய உம்மத்தில் இருக்கவங்க கூட தானே எல்லாருமே. அப்போ இந்த வகையில் தான் இறை தண்டனை இறங்க போகுதுங்கிறது இந்த ஹதீஸ் ஒரு கூடுதல் விளக்கமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்றோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 வேதனை இருக்குல்ல, ஒன்று பஞ்சம், இன்னொன்று வெள்ளம். வெள்ளம்ங்கிறது பூமியிலேருந்து, பஞ்சம்ங்கிறது வானத்திலேருந்து எடுத்துங்க. மழை பெய்யாமல் இருந்தது இல்லை வானத்திலிருந்து ஏற்படுறது. அது இந்த அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி 9வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்குமான விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல அந்த வசனங்களை படிச்சிடுறேன், ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது சரசரன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போது 18வது அத்தியாயத்தில் 9வது வசனம், நிச்சயமாக அந்த சாசனத்தை ரக்கீமுடைய குகைவாசிகள் நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாக இருந்தனர் என்று நீர் எண்ணுகிறீரா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த குகைவாசிகள் ஆச்சரியமான அத்தாட்சிகளாக இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் சில வாலிபர்களை கொண்ட ஒரு சிறு கூட்டம் ஆவார்கள். அவர்கள் குகையினுள் சென்றபோது, எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு அளிப்பாயாக, நீ எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, குகைக்குள்ளே நுழைஞ்சாங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. ஆதலால் அக்குகையில் பல வருடங்களுக்கு தூக்கம் பிடித்து கொள்ளும்படி அவர்களுடைய காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம். அப்போ அல்லாஹ் அவங்கள தூங்க வைக்கிறான் பல வருடங்களுக்கு. அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை அவர்களில் உள்ள 2 கூட்டத்தாரில் எவர்கள் நன்கறிந்தார்கள் என்பதை நாம் மனிதர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தூக்கத்திலிருந்து அவர்களை நாம் எழுப்பினோம். பின்னாடி எழுப்பினதை பற்றி இந்த வசனத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபியா, அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் உங்களுக்கு கூறுகிறோம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் ஆவார்கள். மென்மேலும் அவர்களை நேரான வழியில் நாம் செலுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவர்கள் இளைஞர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு இன்னும் நான் நேர்வழி அவங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்றியும் அவர்களுடைய உள்ளங்களை நேரான வழியில் நாம் உறுதியாக ஆக்கிவிட்டோம். அவர்கள் காலத்தில் அரசன் அவர்களை சிலை வணக்கம் செய்யும்படி நிர்பந்தம் செய்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று, வானங்களையும் பூமியையும் படைத்தவன்தான் எங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன், அவனை என்று வேறு எவரையும் வணக்கத்துக்குரியவன் என நாங்கள் நிச்சயமாக அழைக்க மாட்டோம். அவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் அவதூறான வார்த்தையை கூறியவர்களாவோம் என்று கூறினார்கள். இது அவங்களுக்கும் அந்த மன்னருக்கும் நடந்த அந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அன்றி நம்முடைய இந்த மக்கள் அவனை அன்றி வேறு இறைவனை எடுத்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு தெளிவான அத்தாட்சியை இவர்கள் கொண்டு வர வேண்டாமா? அல்லாவின் மீது கற்பனையாக பொய் சொல்பவனை விட அநியாயக்காரன் யார் என்று கூறினார்கள்.
அவர்களிடம் இருந்தும் அவர்கள் வணங்கும் அல்லாதவைகளில் இருந்தும் நீங்கள் விலகி கொண்ட பின்னர் நீங்கள் இக்குகைக்கு சென்று விடுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் மீது தன் அருளை பொரிந்து உங்கள் காரியங்களை உங்களுக்கு எளிதாகவும் அமைத்து விடுவான் என்றும் தனக்குள் கூறிக்கொண்டனர். அப்போ அந்த மன்னருக்கு உரையாடல் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து குகைக்கு போகலாம் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. சூரியன் நபியே, நீங்கள் அங்கு சென்று பார்ப்பீர்களானால் சூரியன் உதிக்கும் போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலது பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் போது அவர்களுக்கு இடது பக்கம் கடந்து செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் அதன் விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். எவனை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றானோ அவன் நேரான வழியில் சென்று விடுவான். எவனை அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டு விடுகின்றானோ அவனுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை அறிவிப்பவர்களையும் நீர் காண மாட்டீர். இதில் என்ன சொல்கிறான், அந்த குகையுடைய அந்த பொசிஷன் அப்போ இங்கே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். நபியா, குகையில் அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் விழித்து கொண்டிருப்பதாகவே நீங்கள் எண்ணுவீர்கள். அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மாற்றி மாற்றி நாம் திருப்பி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நாயோ தன் இரு முன்னல் காங்களையும் விரித்து கொண்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களை நீங்கள் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெருண்டோடி விடுவீர்கள். திடுக்கமும் நடுக்கமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் கூட ஒரு நாயும் இருந்தது. அவர்கள் தூக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது முழிச்சிட்டு இருந்த பொசிஷன்லேயே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. தூங்குற பொசிஷன் இல்லாமல் அவங்க பார்த்தா அவங்க முழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அவர்கள் எவ்வளவு காலம் தங்கியிருந்தனர் என்பதை தங்களுக்குள் கேட்டறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு அவர்களை நாம் எழுப்பினோம். அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கியிருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் சிலர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் இருந்திருப்போம் என்று கூறினர். மற்றவர்கள், நீங்கள் தூக்கத்தில் இருந்த காலத்தை உங்கள் இறைவன்தான் நன்கறிவான் என கூறி உங்களில் ஒருவரிடம் இருந்த இந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து அவரை பட்டினத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அங்கு சென்று நல்ல உணவுப் பொருள் எது என்பதை தேடி பார்த்து அதில் சிறிது வாங்கி வரவும். எனினும் உங்களை ஒருவரும் அறிந்து கொள்ளாதவாறு மிகுந்த எச்சரிக்கையாகவே அவர் நடந்து கொள்ளவும். அப்போ அவங்களோட அந்த கன்வர்சேஷன் அவங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு பேசினது, அதை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். ஏனென்றால் ஊரில் வசிக்கும் அந்த மக்கள் உங்களை இன்னார் என அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தங்களுடைய மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்த்து விட்டால் ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்றார்கள். மாட்டிக்கக்கூடாது, மாட்டினா கல்லால் அடித்து கொன்றுவாங்க, இல்லைன்னா நம்மளை மதம் மாற்றுவதற்கு நிர்பந்தப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை வருவதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்றும் இதன் மூலம் அந்த பட்டினவாசிகளை அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு இவர்களை காட்டி கொடுத்தோம். இவர்கள் யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்க்கம் செய்து கொண்டு இவர்களை இறைவன்தான் நன்கறிவான் என்றும் கூறினார்கள். அவர்களில் சிலர் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு உயரமான கோபுரத்தை எழுப்புங்கள் என்று கூறினார்கள். அவர்களுடைய அபிப்பிராயம் இந்த விஷயத்தில் மேலோங்கியதோ இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை நிச்சயமாக நாம் அமைத்து விடுவோம் என்றார்கள். ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் இவங்களை எழுப்புறான். அவங்க வெளிப்படுறாங்க. இந்த மக்கள் தூங்கிட்டு இருந்த பல வருடங்களாக தூங்கிட்டு இருந்தவங்க வெளிப்படுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஆராய்ச்சி நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான். குகையில் இருந்தவர்கள் 3 பேர் தான். அவர்கள் 4வது அவர்களின் நாய், அவர்கள் 5 பேர் 6வது அவர்களுடைய நாய் என்று மறைவான விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்து விட்டவர்களைப் போல் உறுதியாக கூறுகின்றனர். மற்றும் சிலரோ அவர்கள் 7 பேர் 8வது அவர்களுடைய நாய் என்றும் கூறுகின்றனர். எனினும் அவர்களுடைய எண்ணிக்கை சிலரை தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுடைய தொகையை என் இறைவன்தான் நன்கறிவான் என்று கூறுங்கள். தவிர அவர்களை பற்றி மேலோட்டமாக அன்றி நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். அவர்களை பற்றி இவர்கள் ஒருவனிடமும் எதையும் சென்று கேட்காதீர்கள். அப்போ அதுக்கப்புறம் நடந்த ஒரு விவாதம், அந்த விவாதத்தை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுறான். எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதனை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறாதீர்கள். ஆயினும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுங்கள். நீங்கள் இதனை மறந்துவிட்டால் உங்கள் இறைவனின் பெயரை கூறுங்கள். தவிர இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுங்கள். இதையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இப்போ இந்த சூறாலே பார்த்தீங்கன்னா